டிஃபன் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, ரவை மட்டும் தான் இருக்குன்னா ரவா உப்புமா நிறைய பேத்துக்கு பிடிக்காது. இந்த மாதிரி காஞ்சிபுரம் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் நானேன்னு போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு நான் ரவையை எடுத்துகிட்டு நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மறுபடியும் பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல இதுக்கு பார்த்திங்கன்னா மிளகு தான் சேர்க்கணும். மிளகு சேர்த்துட்டு அது காரம்லாம் அந்த எண்ணெயில் இறங்குனதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா 1 பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா 1க்கு 2 பங்கு அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலேயே நான் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வறுத்த ரவையை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தண்ணி வற்றதுக்கப்புறம் மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணால் சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக நமக்கு உப்புமா ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்தால் சூப்பராக நம்ம ரவை